அருமை சொந்தங்களே, அதனாலதான் நம்முடைய பிரதமர் அவர்கள் சமீபத்தில் சொன்னாங்க, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது பெண்களுக்கு எதிரான குற்றத்தை யாராச்சும் செஞ்சாங்கன்னா அவர்கள் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சாங்க. அது புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நாள்ல பாரத பிரதமர் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட தமிழகத்தில் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில ஒரு குழந்தை, பெண் குழந்தையா இருக்கட்டும், தாய்மாரா இருக்கட்டும், மூதாட்டியா இருக்கட்டும், 65 வயது 75 வயது மூதாட்டியா இருக்கட்டும், யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு தமிழகம். இந்த ஒரே ஒரு காரணத்திற்காக நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து தூக்கி போட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குதுங்க அம்மா. நான் இப்ப சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் வேதனையா இருந்தாலும் கூட நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க அம்மா. ஏன்னா தாய்மார்கள் இருக்கிறீங்க. 10ஆம் தேதிங்கிறது என்னங்க அம்மா? இன்னிலிருந்து 3 நாளைக்கு முன்னாடி விளாத்திக்குளம், தூத்துக்குடி பகுதியில் விளாத்திக்குளத்துல ஒரு குழந்தை 12வது பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு வராங்க. ஒரு ஏழை குழந்தை. அம்மா கூலி வேலைக்கு போறாங்க. அந்த பாப்பாவுடைய பெயர் 17 வயசு இருக்கிறனால பேர் சொல்லக்கூடாதுங்க, அது ஒரு குற்றமாயிரும். பாப்பாக்கு ஒரு பேர். 10வதுல அந்த பாப்பா 500க்கு 495 மதிப்பெண் வாங்கின பாப்பா. 500க்கு 495. ஒரு ஏழை குடும்பத்தினுடைய பாப்பா. வீட்டிலிருந்து டாய்லெட் இல்ல, ஒரு வயக்காட்டுக்கு போறாங்க. 6:30 மணிக்கு போறாங்க. 8:30 மணி வரைக்கும் அந்த பாப்பாவை காணா. அப்பா அம்மா எல்லாம் தொலைட்டு போறாங்க, அந்த பாப்பாவை காணா. 9 மணிக்கு காவல் நிலையத்துக்கு போறாங்க. விளாத்திக்குளம் பக்கத்துல ஒரு காவல் நிலையத்துக்கு. காவல் ஆய்வாளர், நான் கேஸ் எடுத்துக்க மாட்டேங்கம்மா, மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்கிறாங்க. நைட்டு ஃபுல்லா தொலைவறாங்க, அந்த குழந்தையை காணா. அடுத்த நாள் காலையில விளாத்திக்குளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் என்ன சொல்றாருன்னா, உன் பொண்ணு யாரு கூடயாச்சும் ஓடி போயிருக்கும், போய் நல்லா தொலைவிட்டு வா அப்படின்னு. யாருகிட்ட? தாய் கிட்டீங்க. கேட்கக்கூடாத வார்த்தை, ஒரு தாய் கேட்கக்கூடாத வார்த்தை. மறுபடியும் வர்றாங்க, மத்தியானம் வரைக்கும் தொலைவுறாங்க. மத்தியானம் 1:30 மணிக்கு அந்த பாப்பா காணாம போனது 10ஆம் தேதி சாயந்தரம் 6:30 மணிக்கு. 11ஆம் தேதி மத்தியானம் 1:30 மணிக்கு எங்க இதற்கு முன்னாடி தொலாவுனாங்களோ வயல்வெளி பகுதியில் அந்த பாப்பா பாலியல் துன்புறுத்தப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்து கயவர்கள் தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எதற்காக தூக்கி எறியப்பட வேண்டும் என்று பல சம்பவங்களை சொன்னா கூட இந்த ஒரு சம்பவங்கம்மா, ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல. ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தை படிப்பினால் மட்டும்தான் மேல வர முடியுங்க, வேற எதனாலே வர முடியாது. அந்த குழந்தைக்கு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. 500க்கு 495. இதை விட மார்க் வாங்க முடியுமா நீங்க சொல்லுங்க? 12வது பரீட்சை எழுதுறாங்க. வீட்டுல டாய்லெட் இல்ல, வெளியே போறாங்க. அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அதை வாங்கி ஒரு 7:30 மணிக்கு அந்த ஊரை சுத்தி தொலாவி பக்கத்து ஊர்ல தொலாவுனா இது நடந்திருக்குமா? அவங்களை அலக்கழிச்சு அடுத்த விளாத்திக்குள்ள மகளிர் காவல் நிலையத்துக்கு போய் அங்க அவமானப்படுத்தி 1:30 மணிக்கு சடல தடுத்திருக்கிறாங்க. ஆறுதல் சொல்றதுக்கு திமுக காரங்க போறாங்க, ஊருக்குள்ளேயே விடல. கனிமொழி அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் என்று ஊருக்குள்ளேயே வராதிங்கிட்டாங்க. இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை, யாருமே நிம்மதியா வீட்டுல தூங்க முடியலங்க, நடந்து போக முடியல. யாருக்குமே எங்கேயுமே உயிர் பயம் இருக்கு. நீ குழந்தை அந்த மாதிரி கொண்டு பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போலாங்க. கிருஷ்ணகிரியில 2.5 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமை பண்ணி துன்புறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். யாருன்னா திமுக பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர். எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசும் பொழுது, எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட்டு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி இங்க வரணும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வரணும், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக நம்முடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொன்னார். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்ல அனுபவம், முதலமைச்சராக அனுபவம், சட்டமன்ற உறுப்பினராக அனுபவம், ஏழை மக்களோடு சேர்ந்து பழகிய ஒரு அனுபவம், விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு அனுபவம், சின்ன ஒரு கிராமத்தில் பிறந்த இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அனுபவம். அரசியல்ல ஒரு பொறுப்புக்கு வர்றவங்க, அதிகாரத்துக்கு வர்றவங்க இப்படித்தான் இருக்கணும்னு நினைப்போம். நம்மள மாதிரி இருக்கணும். பார்த்தாலே என்னன்னு உங்களுக்கு தெரியணும். தங்க தட்டுல சாப்பிட்டு கூடாது, தங்க ஸ்பூன்ல சாப்பிட்டு கூடாது, காலையில 11 மணிக்கு எந்திரிச்சிருக்க கூடாது, தோட்டத்தில் வேலை செஞ்சிருக்கணும். அவர்கள் நம்முடைய தலைவர்களாக வந்தால் நம் பிரச்சனை தெரியும் என்று நினைப்போம். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு தலைவர் நமக்கு இருக்கிறாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் நம் முன்னால் இருக்கின்றார்கள். நீங்க எதுவுமே மாரியம்மனுடைய அருள் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் இந்த பகுதிக்கு மறுபடியும் வரட்டும். எங்களுக்கு தேவையெல்லாம் கோயம்புத்தூருடைய பெருமை உயரட்டும்.
கோயம்புத்தூர் வளரட்டும், அது எங்களுக்கு போதும். அதுக்காக மட்டும் நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, மறந்தும் இருந்து விடாதீர்கள், இருந்தும் மறந்து விடாதீர்கள். தேர்தல் எப்ப வேணாலும் வரப்போகுது. இந்த தொகுதியில நீங்க ரெட்டலைக்கு வாக்களிக்க போறீங்க. எங்கெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குதோ அந்தந்த கட்சியினுடைய சின்னத்திற்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரையில் நினைக்க போறீங்க, அமமுக இருக்கிறாங்க குக்கர்ல போட போறீங்க, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறாங்க சைக்கிள் சின்னத்துல போட போறீங்க. கூட்டணி கட்சி மிக முக்கியமாக இந்த தொகுதியில ஒரு வரலாறு காணாத வெற்றி. எப்ப அவன் போஸ்ட் அடிச்சு இந்த முறை குறி தப்பாதன போஸ்ட் அடிக்கிறானோ, வரலாறு காணாத வெற்றியை தொண்டாமுத்தூர்ல நீங்கள் அளிப்பீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கையோடு தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா முன்னறிக்கையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், இந்த கட்சியினுடைய மூத்தவர்கள், எல்லா நம்முடைய தாய்மார்கள், அம்மா நாம வந்தோம்னா 100 நாள் வேலை வாய்ப்பு 150 நாள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நிச்சயமாக உங்களோடு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு அளித்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி இந்த நேரத்தில் வைக்க விரும்புகின்றோம். நன்றி, வணக்கம் அம்மா. எல்லாரும் நல்லா இருப்போம், நல்ல ஒரு ஆட்சியை கொடுப்போம் அம்மா. நன்றி, வணக்கம்.